எலைட் லவ் ஸ்டோரி. ஸோ அந்த மைண்ட் செட்டோட தான் இந்த படத்துக்குள்ளே நீங்கள் போகணும். ஆப்வியஸ்லி ஸ்க்ரீன் பிளேன்னு வர பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே பிடிச்சிருந்தது செகண்ட் ஆஃபை விட. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அந்த ரொமான்ஸ், லவ், இந்த டென்ஷன்ஸ், அந்த ஈகர்னஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமாக போனனால ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ஃபார் பெட்டர் தென் செகண்ட் ஆஃப். வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய எனக்கு பிடிச்ச விஷயம் ஏஆர்ஆர் அவர்கள். பாடல்கள்னு வரும்போது நல்லா இருந்தது. ஸ்டில் ஏஆர்ஆரோட அந்த ஃபிளேவர்ல இருக்கானா இல்லை, பட் ஸ்டில் இந்த படத்துல அவர் எங்க பெருசா வேலை பார்த்துருக்காருன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நிஜமாவே இந்த படத்துக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கங்க வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப இதமா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளா நல்லா சத்தமா கேட்டுட்டு ரொம்ப மென்மையா இதை கையாண்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. பெரிய பாய் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இசை இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன்னு சொல்லணும். அண்ட் தென் ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸ், ஜெயம் ரவி அவர்களின் நடிப்புன்றது வந்து பிரதர் படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்போ ரொம்பவே சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நிஜமாவே ரவி கிட்டே நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை சிறந்து பண்ணிட்டார். அதே நித்யா மேனன்லாம் அந்த கேரக்டர் அப்படி தூக்கி போட்டு சீரட் பிடிப்பார்ல ரஜினி சார், அந்த மாதிரி ஒரு சப்ப மேட்ரு ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. பெருசாக அவங்க மெனக்கிட்ட மாதிரியே தெரியல. அவங்க அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்மூத்தாக பண்ணிட்டு போயிட்டாங்க. 100க்கு வந்து நான் ஒரு 65 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு. ஓகே கண்மணியும் எனக்கு வந்து சுமாராக தான் ஒர்க் ஆச்சு. பட் ஸ்டில் இந்த படம் எனக்கு அதை விட கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆனது. ஐ வாஸ் ஹாப்பி. உங்களுக்குமே அந்த மாதிரி படம் பிடிக்கும்னா தாராளமாக யூ கேன் கிவ் அ ஷாட்.